டாக்டர் வலிக்காம ஊசி போடுங்க டாக்டர். ஓ, உங்களுக்கு வலிக்காம போடணுமா? உங்க பொண்ணு பிரியாணி கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்க, வாய் துறங்க சொல்லுங்க, நான் குத்திக்கிட்டே இருப்பேன். வலிக்குது டாக்டர், பிரியாணி வாங்கி கொடுங்க. என்ன சொல்லும்? வயிறு பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்த சொல்லும் சாப்பிடு. தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை ஆத்தாப்ப வாட்சி ஏண்டா, ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற. அமெரிக்கால நைட்டு 12 மணிக்கு திடீர்னு நாய் கத்திச்சுன்னா அங்க இருக்கிறவங்க கடகடன்னு வெளியே வந்து அந்த நாயை பார்த்து பாவம் பசிக்குது போல அதான் கத்துது அப்படின்னு நினைப்பாங்க. ஜப்பான்ல நைட்டு 12 மணிக்கு திடீர்னு நாய் கத்திச்சுன்னா அங்க இருக்கிறவங்க ரொம்ப பதற்றத்தோட வெளியே வந்து அந்த நாயை பார்த்து திருடன் வந்திருக்கான் போல அதான் நாய் கத்துது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல நைட்டு 12 மணிக்கு திடீர்னு நாய் கத்திச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த நாய் பேயத்தான் பார்த்திருக்கோம், அதான் கத்துது. இல்லப்பா, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கு. யாரு? ஒரு பொண்ணத்தான். பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தான் லவ் பண்ணாங்க. இவன் காதை வெட்டுக்கடா. சாரியா, காதை வெட்டிடாதீங்க, அப்புறம் நான் குருடனா தான் அலையணும். ஏண்டா, உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன். காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? என்ன ஓடுற? வண்டியில உன் பொண்டாட்டி போட்டோ ஒட்டி இருக்க, அவ்வளவு பாசமா? இல்லடா, அப்பதான் வண்டிய உதைச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்லா உதடா. பாப்பா, 5 ரூபா சாக்லேட் கொடுங்க. இந்தாங்க. சரி, இன்னொரு சாக்லேட் கொடுமா. எவ்வளவுமா ஆச்சு? என்ன ஆண்டி கணக்கு தெரியாம இருக்கீங்க? இதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? இன்னொரு சாக்லேட் 5 ரூபா, 55 ரூபா. என்னம்மா, 2 சாக்லேட் 55 ரூபாயா? இல்ல, எனக்கு ஒரு சாக்லேட் போதும். 55 ரூபாயில 5 ரூபா போச்சுன்னா 50 ருபீஸ் கொடுங்க ஆண்டி. என்னது 50 ருபீஸா? எனக்கு சாக்லேட்டே வேண்டாம், இந்தாம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. பேலன்ஸ் 45 கொடுங்க. 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல நீங்க வச்சிட்டு. என்கிட்ட பிஸ்கெட் இருக்குடா. என்கிட்ட பென்சில் இருக்கு, அப்புறம் பட்டர் வச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் சென்டில் அபரம் இருக்கு. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாங்க. சரிடா. 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல நீங்க வச்சிட்டு. கஷ்டமா இருக்குது.